ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 8 மற்றும் 9க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 ஆண்டுகளுக்கு பின் வட்டி விகிதம் குறைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ரெப்போ ரேட் அண்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியதுமா. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆர்பிஐ இருக்குது, ஆர்பிஐ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் இருக்குது. ஸோ இதே கான்செப்ட் நான் புரிச்சுக்கேன். ஆர்பிஐ பேங்க்குக்கு கடன் கொடுத்தாங்கன்னா அது ரெப்போ ரேட். சில டைமையும் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் வந்து ஆர்பிஐக்கு கொடுப்பாங்க, இது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சொல்லுவாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெப்போ ரேட் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை சதவீதம் குறைச்சிருக்காங்கன்னா 0.25% என்ன பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. யார் இந்த சஞ்சய் மல்ஹோத்ரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐயோடைய கவர்னர், 27th கவர்னர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. ஸோ நோட் பண்ணி வைங்க. ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னன்றதை எப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா அது எக்கனாமிக் டேர்மில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இடைத்தேர்தல் போயிட்டு இருக்கிறதால டெல்லியிலையும் தமிழ்நாட்டிலையும் ஸோ நியூஸ் கம்மி தான், பட் நமக்கு இன்ஃபர்மேஷன் எக்கச்சக்கமாக தராங்க. 1991 பிரதமர் நரசிம்மராவால் என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா ஜவஹர் வேலை திட்டம்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு உணவு திட்டம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வருவாங்க. அப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, எந்த திட்டங்கள் இணைத்து மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னா ஜவஹர் வேலை திட்டம் அண்டு வேலைக்கு உணவு திட்டம் அப்படின்றது ரெண்டுத்தையும் இணைச்சி தான் கொண்டு வந்திருக்காங்கன்றது சொல்கிறாங்கப்பா. ஸோ ஜவஹர் வேலை திட்டம்ன்றதை நோட் பண்ணி வைங்க. இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் பாருங்கள். 1890 மெட்ராஸ் கவர்னராக இருந்த லார்ட் கன்னிமாரா லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டினது அப்போ தான். அப்போ 1996 என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த நூலகம் திறக்கப்பட்டது. அப்போது 1896 சரிங்க, 1896 தான் என்ன பண்ணுறாங்க, கன்னிமாரா லைப்ரரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, நன்மையும் தீமையாக ரெண்டுத்தையும் ஆராய்ந்து நன்மை தருமவற்றே செய்கின்றவனுக்கு என்ன பண்ணா இந்த உலகமும் துணை நிற்குமா, அவனும் இந்த உலகத்தை ஆள்வானா அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸ்கில் இந்தியா திட்டத்தை தொடர 8,800 கோடி ஒதுக்கீடு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கில் இந்தியா மிஷன் எப்போ தொடங்கப்பட்டதுன்றது மட்டும்தான் நமக்கு முக்கியம். இந்தியா திட்டம் மத்திய அரசால் கடந்த 2015 தொடங்கப்பட்டது அப்படின்றாங்க. 2015 ஸ்கில் இந்தியா மிஷன் நோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு கொஷின் எழுதிடலாமா. பிரதான் மந்திரி குஷல் விகாஸ் யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனுடைய நோக்கம் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிரதான் மந்திரி குஷல் விகாஸ் யோஜனா. ஏன்னா மேபி இதுக்கப்புறம் திட்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக படித்தாகணுன்ற நிலைமைக்கு வந்திருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். சர்வதேச நீதிமன்றம் ஸோ நெதர்லாந்தில் இருக்க தி ஹேக் நகரில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்னு சொல்லுவாங்கப்பா இது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். ஐ திங்க் 9வது நாள் நியூஸ் பேப்பர் பார்த்துக்கலாம். தில்லியில் ஆட்சியை கைப்பற்றியது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மீண்டும் பாஜக வந்திருக்காங்க கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன். ஆமாம், 27 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வெற்றின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன்னா, பதிவாகும் வாக்குகளில் 1/6 வாக்குகளை பெற்றால் மட்டுமே வேட்பாளர்களுக்கு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட், அந்த வைப்பு தொகைன்றது திரும்ப கிடைக்குமாங்க. ஸோ அப்படின்னா என்ன கிடைக்காதான், வைப்பு தொகைன்றது கிடைக்கவே கிடைக்காதான். எத்தனையில் 1 6/1 வாக்கு பெற்றிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நிறைய கட்சிகள் வாங்கலை. ஸோ நாம் தமிழ் கட்சியெல்லாம் இப்போ டெபாசிட்டில் இருந்துட்டாங்க. ஆனால் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க நாம் தமிழ் கட்சிக்கு. அடுத்தது இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ சண்டேன்றதால கிரிட்டிக் நியூஸ் அதிகமாக இருக்கிறதால ஒரே ஒரு செயலி மட்டும் பார்த்துடலாமா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாட்டின் சிறந்த செயலியாக தமிழ்நாட்டின் காவல்துறை செயலி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் சிறந்த செயலியான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்மார்ட் காவலர் செயலி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்மார்ட் காவலர். இந்த ரோந்து பணியெல்லாம் பயணிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது சரியாக கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்மார்ட் காவலர் செயலி அறிமுகம் செய்யப்பட்டு நாட்டிலே ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா 68வது அகில இந்திய காவல் பணி கூட்டம் எங்கே நடைபெற்றதுன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்றுங்க.
ஸோ இது நோட் பண்ணுங்கள். இங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இது கொடுக்குறாங்க. நீங்கள் கேள்விப்படுங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதை வச்சு தான் கொஷின்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ண முடியுன்றதை சொல்லிடலாங்க. ஸோ ஓகேங்க. ஸோ டெய்லி நியூஸ் படிச்சுக்கங்க, குயிஸ் அட்டெண்ட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.